தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சவுல் ஆண்டவரை விட்டு வெளியே இருந்த காலம் ஒரு நாள் இருந்தது. அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் இருதயம் மாறுகிறது, அவன் வேறே மனுஷனாய் மாறுகிறான். இப்போ அவன் என்ன செய்யப்படுகிறான்? ராஜ வேஷம் அவனுக்கு, அல்லது ராஜாவினுடைய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ராஜாவாக மாறுகிறான். ஆனால் எப்பொழுது தேவன் அவனை விட்டு போனாரோ, கர்த்தர் அவனை விட்டு பேசுவதை நிறுத்தினாரோ, வசனம் சொல்லுகிறது அப்பொழுது சவுல் வேஷம் மாறி என்று சொல்லுகிறது. அதாவது அவன் இதுவரைக்கும் ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவை போல இருக்கிறான். இப்பொழுது அவன் வேஷம் மாற தொடங்குகிறான். இதுதான் உண்மையாய் நடக்கிற சம்பவம். இதுவரைக்கும் ஒருவேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது நாம் உண்மையிலேயே அந்த ராஜாவுடைய இருதயம் உள்ளே இருக்குமானால், அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிற வரைக்கும் அந்த ராஜா அத்தாரிட்டி நம்மகிட்ட இருக்கும். அந்த ராஜாவும் ஆசாரியனும் என்று சொல்லக்கூடிய அத்தாரிட்டி நம் கையில் இருக்கும். எப்பொழுது கர்த்தர் பேசுவது நிறுத்தப்படுகிறதோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்த வேஷம் மாறத் தொடங்கும். ஒரு ஊழியக்காரன் என்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அது நம்மேல் போடப்பட்டது. நாம் தாயின் கருவில உருவாகும் போது பாவியாய் உருவானோம். அதற்கு பிறகு ஒரு பாவத்தில் வளர்ந்தோம். அதற்கு பிறகு தேவனாலே நாம் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்படுகிறோம். அதற்கு பிறகு நாம் விசுவாசி ஆகிறோம், பிள்ளைகளாகிறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு ஸ்தானத்தில் அவர் நமக்கு ஒரு ஊழியம் என்று ஒன்று கொடுக்கிறார். அதுதான் ராஜாவும் ஆசாரியருமான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு நம்மேல் வருகிறது. இப்போ கிரீடத்தை தூக்கி தலையில் வைக்கும் போது ராஜாவை போல மாறுகிறான். அதே சாதாரண மனுஷன் கிரீடம் வச்ச உடனே ராஜாவாகி விடுகிறான். அதே சாதாரண மனுஷன் ராஜ வஸ்திரம் தரித்தவுடன் ராஜாவாகி விடுகிறான். அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த தேவன் பேசுவதை நிறுத்தின உடனே சவுல் வேஷம் மாறி அந்த ராஜ வஸ்திரம் அவனை விட்டு போகிறது. அவனாகவே மாற்றுகிறான். இதுதான் உண்மை. நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால், கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்குமானால், உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்கும், ஒரு தேவனுடைய வல்லமை ஒன்று இருக்கும். அது நீங்கள் உருவாக்குவதல்ல, அது தானாய் உருவாகும். கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை கொடுக்கும் போதே அது தானாய் வரும். சில வேளைகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வேதத்தில் கூட அதுக்கு அடையாளம் இருக்கிறது. யோசேப்பு ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற கைதி. பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவன் எப்படி நின்று இருப்பான்? ஒரு கைதியை போல, அடுத்து சாக வேண்டிய நிலையில் இருக்கிற ஒரு கைதியை போல, ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கைதி. ஆனால் எப்பொழுது பார்வோனுடைய மோதிரம் அவன் கைக்கு வருகிறதோ அவன் தலை நிமிர்கிறது. எகிப்தில் உள்ள அத்தனை தலையும் அவனுக்கு முன்பாக குனிகிறது. அந்த மாற்றம், அந்த ஒரு மோதிரம் கையில் வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. முத்திரை மோதிரம். அதான் கர்த்தர் சொல்றார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ள வரும்போது உங்களை அறியாமலேயே உங்கள் ஊழியத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அத்தாரிட்டி வரும். அது வரணும். அதுதான் கர்த்தர் வைத்திருக்கிறது. எப்பொழுது அந்த அத்தாரிட்டி மாறுகிறது, வேஷம் மாறுகிறது. எப்போ மாறுது தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்குவதை நிறுத்திவிட்டு நாம் எப்பொழுது மனுஷ சத்தத்தை கேட்க தொடங்குகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும். ஒருவேளை ஒரு பிரச்சனைக்கு நடுவில் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது உங்களுக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் தைரியம் வரும். இதை கிராஸ் பண்ணலாம், கர்த்தர் சொல்லிட்டாரு, நம்ம நிச்சயமாக தாண்ட முடியும் அப்படின்னு. அதே நேரத்தில் நீங்கள் மனுஷ சத்தத்தை கேட்கும் போது அவ்வளோதாங்க, இது ஒன்றும் முடியாது. ஒருவேளை சில மனுஷர்கள் உங்களுக்கு தைரியம் கூட கொடுக்கலாம். கவலைப்படாதீங்க, நம்ம போலீஸ்கிட்ட போவோம், நம்ம ஒரு தெரிஞ்ச வக்கீல் இருக்கிறாரு, பார்த்துருவோம், எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடியதான அந்த வல்லமை, அந்த தைரியம் மனுஷன் பேசுகிற வார்த்தையில் வராது. உங்களால் நிற்க முடியாது. அந்த மனுஷன் சொன்னாலும் நீங்கள் தைரியமாய் நிற்க மாட்டீர்கள். உங்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் பேசினால் உங்களை அறியாமலேயே ஒரு தைரியம் உங்களுக்குள் வரும். இதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு ஊழியருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ஊழியருக்கு அவர் தாயார் கொடுத்ததான ஒரு பூர்வீக நிலம் இருந்தது. அந்த பூர்வீக நிலத்தை ஒரு சிலர் அபகரிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது அந்த ஊழியர் சொன்னார், இந்த நிலம் என் தாயார் எனக்கு தந்தது, இந்த நிலம் என் கையில் தான் இருக்கும், இது எப்பொழுதும் என் கையை விட்டு போகாது என்று சொன்னார். உடனடியாக அவர் கூட இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் இந்த மாதிரி பேசினா சரி வராது, உடனடியாக நாம் ஒரு அட்வொகேட்டை பார்க்கணும், வக்கீலை பார்த்து அவர் கையில் அதை நாம் கேஸை ஒப்படைக்கணும், அவர்கள் நடத்துவார்கள், அவர்களே நமக்கு அதை முடித்து கொடுப்பார் என்று சொல்லி. அப்பொழுது அந்த ஊழியர் சொன்னார், நான் அட்வொகேட்டை நம்புகிறதை விட கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்ன பிறகு இவர்கள் கேட்கவில்லை. ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க அப்படி என்று சொன்னார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஊழியர் ஊழியத்தின் நிமித்தம் வெளிநாடு போய்விட்டார். இங்கே அந்த வக்கீலை எதிர் ஆள்கள் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். அவரிடத்தில் அவர்கள் சமரசம் பேசி எங்களுக்கு சாதகமாய் முடித்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அந்த வக்கீல் அவர்கள் சார்பாக பேசுறது.
இப்போ அவர் என்ன செய்கிறார், அந்த ஊழியருக்கு ஃபோன் பண்ணுகிறார். தம்பி, உங்களுடைய லேண்ட் வந்து உங்கள் பேரில் தான் இருக்குது, எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் அவர்கள் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங், அவர்களுக்கு எல்லாரும் துணையாக இருக்கிறார்கள். நாம் எதற்கு அவர்களை பகைத்து கொள்ள வேண்டும்? நாம் ஒன்று செய்யலாம், அவர்களோடு சமரசமாய் போய்விடுவோம். அப்பொழுது அந்த ஊழியர் சொல்லுகிறார், சமரசமாய் போவதற்கு என்ன இருக்கிறது? அது என்னுடைய லேண்ட், அவர்கள் அதை விட்டு விட்டு வெளியே போகணும், அதுதானே உண்மை, அதில் என்ன இருக்கிறது? உடனே அந்த வக்கீல் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நில அபகரிப்பு வழக்கில் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, இந்தியாவுக்கு வரும்போது கூட பார்த்து வாங்க, நீங்கள் இந்தியாவுக்கு வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது, மறைஞ்சு மறைஞ்சு வாங்க, இல்லைன்னா உங்களை பிடிச்சி உள்ளே வைக்க தயாராக இருக்கிறார்கள். மனுஷனை நம்பி போகும்போது ஆதரவாக இருக்க வேண்டிய மனுஷனுடைய வார்த்தை எதிராய் மாறுகிறது. இதுதான் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பும் போது நடக்கிற காரியம். பல நேரங்களிலே இதுதான் நடக்கிறது. மனுஷனை நம்பும்போது எதிராய் மாறுகிறது, மனுஷனை நம்பும்போது தைரியம் போய்விடுகிறது. உடனே அந்த ஊழியருக்குள்ளே ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார். அந்த ஊழியர் அந்த வக்கீலை பார்த்து சொன்னார், அது என்னுடைய இடம், அது எனக்கு தேவன் என் தாயார் மூலமாய் தந்தது, நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் தைரியமாய் வருவேன், அது என்னுடைய ஸ்தலம், இனி நான் உங்களை நம்புகிறதில்லை, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று போனை வைத்து விட்டார். ஊழியத்தை முடித்தார், சொந்த தேசத்திற்கு வந்தார். ஆனால் அட்வொகேட் இல்லாமல் போனார். ஊழியர் இருக்கிறார், அந்த லேண்ட் இன்னும் அவர் கையில் தான் இருக்கிறது. அதான் நான் சொல்லுவேன், நீங்கள் மனுஷ சத்தத்தை கேட்கும் போது, தேவன் உங்களை விட்டு தூரம் போகும்போது, தேவ சத்தம் கேட்காத போது நீங்கள் வேஷம் மாற வேண்டி வரும், பயம் வரும். அந்த அட்வொகேட்டுடைய வார்த்தையை கேட்டிருப்பாரானால் அந்த ஊழியர் வேஷம் மாறி இருக்கணும். என்ன வேஷம்? குற்றவாளி வேஷம். அவர் உண்மை உள்ளவராக இருந்தாலும் குற்றவாளியை போல பயந்து பயந்து அட்வொகேட்டுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி, எப்படி தம்பி வெளியே வரட்டுமா, வர வேண்டாமா, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, எப்படியாவது அந்த லேண்டை விற்று கொடுத்துருங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல என்னை காப்பாற்றி விடுங்க, இப்படி தான் போயிருக்கணும். நடந்தது என்ன? ராஜ வேஷம் மாறாதபடி தைரியமாய் அந்த ஊழியன் சொன்னான், அது கர்த்தர் கொடுத்தது, அது ஒரு நாளும் என் கையை விட்டு போகாது. நடந்தது என்ன? எதிரிகள் இல்லாமல் போனார்கள், கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்தார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகுங்கள். சிச்சுவேஷன்ஸ் மாறித்தான் வரும், பல நேரங்களில் நமக்கு எதிரான சிச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதை நிறுத்துவீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுவது இல்லாமல் போகும் என்று சொன்னால், உங்கள் நிலைமை வேஷம் மாற வேண்டி வரும். எனக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் மாறி இருக்கிறது. மனுஷ வார்த்தைகளை கேட்டு நம்பி மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கு பின்னால் போய் கடைசியாக அவர்கள் வேஷம் மாறி நல்ல ஆசீர்வாதமாய் இருந்தவர்கள் தரித்திர வேஷத்துக்கு மாறி போனார்கள். கர்த்தரோடு கூட இருந்தவர்கள் இன்னைக்கு தூரமாய் போனார்கள். சவுல் வேஷம் மாறி போனான். அடுத்தபடியாக சவுல் வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? அவன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போய்விட்டான். நான் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு 2 பேரை மிக முக்கியமாக சொன்னார். அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒன்று காயின். காயின் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? அவன் தேவ சமூகத்தில் இருக்கிறான். அதான் ரொம்ப ஆச்சரியம். எனக்கு இந்த காயினை தியானித்த போது சில விஷயங்களை ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். காயின் ஆபேல் மேல் பொறாமை கொண்ட போதும், காயினும் ஆபேலும் சண்டை போட்டது, கடைசியில் ஆபேலை கொன்று போட்டது. கடைசியாய் கர்த்தரோடு கூட பேசுகிறான் காயின், எனக்கு இட்ட இந்த சாபம் தாங்க முடியாது. இதெல்லாம் நடக்கும்போது காயின் எங்கே இருக்கிறான் தெரியுமா? தேவ சமூகத்தில் இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் த காட் அப்படின்னு இருக்கு. தேவனுடைய சமூகம், காடோடைய பிரசன்ஸ். நீங்கள் ஒருவேளை தப்பு செய்யலாம், ஒருவேளை காயின் கொலை செய்திருக்கிறான், தப்பு, மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது, உலகத்தினுடைய முதல் மரணம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் செய்யும் போது கூட அவன் எங்கு தான் இருக்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருக்கிறான். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால, நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க தப்பே செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? பல நேரங்களில் நாம் தவறு செய்கிறோம். கர்த்தர் அந்த தவறிலிருந்து உன்னை மீட்க விரும்புகிறார். அந்த விழுந்து போன இடத்துல இருந்து உன்னை தூக்க விரும்புகிறார். இப்போ அந்த இடத்துல காயின்ட்ட வந்து பேசுறாரு பாருங்களேன். என்ன பேசுறாரு பாருங்க, உன் சகோதரன் எங்கே? இப்போ இந்த கேள்விக்கு பின்னணி என்ன? தேவனுக்கு தெரியாதா?
தேவனுக்கே தெரியாமல் கொண்டு போய் ஆபேலை புதைச்சிட்டார் அவர்? இல்லை. இந்த கேள்வியின் பின்னணி என்ன? இதை கேட்ட உடனே காயின் கோபத்தில் என் தம்பியை நான் கொன்னுட்டேன், பொறாமையில் கொன்னுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து. ஏன்னா அன்னைக்கு உள்ளது நியாய பிரமாணம் இல்லை, அன்னைக்கு உள்ளது கிருபையின் பிரமாணம் இல்லை, அன்னைக்கு இருந்தது மனசாட்சி பிரமாணம். ஏன்னா அவங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்படலை. அவன் மனசாட்சியில் உண்மை உள்ளவனாக இருந்தால் போதும். அன்னைக்கு கொலை என்பது பாவமாக அவனுக்கு தெரியாது. ஏன்னா பவுல் தெளிவாக எழுதுறார், நியாய பிரமாணம் என்று ஒன்று இல்லாவிட்டால் எனக்கு பாவம் இன்னதென்று தெரிந்திருக்காது. கொலையை பாவமாக அன்னைக்கு மனசாட்சிக்கு தான் தெரியுமே ஒழிய பிரமாணமாக கிடையாது. அது பிரமாணமாக மாறினது நியாய பிரமாணத்தில். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கொலை ஒரு பாவமாக, ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக மாறியது நியாயப்பிரமாண காலத்தில். அதற்கு முன்பாக கொலை என்பது பாவம், அது மனசாட்சிக்கு மட்டும், சட்டமாக இல்லை அப்பொழுது. ஏன்னா அப்போ சட்டங்களே கிடையாது. ஸோ அந்த மனசாட்சியில் கர்த்தர் கேட்குறாரு, அவன் எங்கே? அவன் அந்த மனசாட்சியில் சூடு இல்லாதவனாய், மனசாட்சியில் உண்மை உள்ளவனாய் தேவனை பார்த்து, ஆமா ஆண்டவரே நான் அவனை கொன்றுவிட்டேன் என்ற ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருப்பானால் அங்கே கர்த்தர் அவனை தூக்குவதற்கான ரெமிடியும் சொல்லியிருப்பார். ஆனால் அவன் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. நீங்கள் ஆதாம் முதல் கொண்டு நோவா வரைக்கும் பாருங்கள், ஒருத்தர் கூட தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்று இருக்காது. ஏன்னா அது மனசாட்சியின் காலம். மனசாட்சி காலத்தில் மன்னிப்பு மட்டும்தான் ஒரே ரெமிடி. நியாயப்பிரமாண காலத்தில் பலி வந்துருச்சு, பலி செலுத்தினா ரெமிடி. இப்போ நம்ம காலத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் ரெமிடி. ஆனால் அவங்க காலத்தில் மன்னிப்பு கேட்பது தான் ரெமிடி, வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு எந்த பலிகளும் எதுவுமே கிடையாது. ஒருவேளை கர்த்தர் சொல்லி கொடுத்துருப்பார் கேட்டிருந்தா. அப்போ கர்த்தர் கேட்குறது என்ன? அந்த ரெமிடிக்கான முதல் ஸ்டெப்பை கர்த்தர் எடுக்கிறாரு. எப்போ அவன் எங்கே? இப்போ ஆதாம்கிட்ட வந்து கேட்குறாரு, அவன் பழம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இவன் சாப்பிட்டான்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். அந்த ரெமிடி என்ன? அவன் கேட்ட உடனே ஆம் நான் பழம் சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தானா உடனே அவனுக்கு ஒரு அங்கே ரெமிடி ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அங்கே என்ன நடந்தது? நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள், பழிய தூக்கி அவன் மேலே போன வழியே அவன் ஒத்துக்கலை. சரி, ஸ்திரீக்காவது ஒரு மீட்பை கொண்டு வருவோம் அப்படின்னு கேட்டா, ஸ்திரீ சொன்ன வார்த்தை சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அவங்க சாப்பிட்டாங்கன்னு ஒத்துக்கலை. அதே தான் இப்போ காயினுடைய பிரச்சனையும். காயின் சொன்னாரு, நான் காவலாளியோ? கர்த்தர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டதேப்பா. இப்ப சொல்றாரு, அந்த ரெமிடி கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்திலிருந்து சொல்றாரு, அவனை சபிக்கிறார். சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இப்போ காயினுக்கும் அவருக்கும் கான்வர்சேஷன் எல்லாம் முடியுது. முடிந்த பிறகு வசனம் சொல்லுது, அவருடைய சந்நிதியை விட்டு விலகி. இது வரைக்கும் அவன் இருந்தது கர்த்தருடைய பிரசன்ஸ்குள்ள, தேவ சமூகத்துக்குள்ள அவன் இருக்கிறான். தேவ சமூகத்துக்குள்ள இருக்கும்போது தப்பு வராதுன்னு அர்த்தம் இல்லை. தேவ சமூகத்தில் இருக்கும்போது தப்பு வரும், பலகீனம் வரும், வீழ்ச்சி வரும். கர்த்தர் அந்த இடத்திலிருந்தே உன்னை தூக்க விரும்புகிறார். ஆனால் காயின் செய்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி புறப்பட்டு கிளம்பிட்டான் அங்கிருந்து. அவன் அங்கேயே இருந்திருக்கணும். அவன் போனதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீ அலைந்து திரிந்து நாடோடியை போல இருப்ப. நீ அலைந்து திரிகிறவனா இருப்பாயின்னு இருக்கு, இங்கிலீஷில் நோமாடிஸ்னு இருக்கு. அலைந்து திரிந்து ஒரு நாடோடியை போல இருப்பேன்னு கொடுத்ததை அவன் மாத்திரான். இப்ப ஆப்போசிட் ஆக்குறான். என்ன பண்றான்? தனக்கு ஒரு கோட்டையை கட்டி அலைஞ்சு திரிகிறவனுக்கு கூடாரத்தில் இருக்கணும். இவன் என்ன பண்றான்? கோட்டையை கட்டுறான். அப்ப என்ன அர்த்தம்? நீர் அலைஞ்சு திரிவேர்னு சொன்னீரு, நான் அலைஞ்சு திரிஞ்ச மாட்டேன், எனக்குன்னு ஒரு நிரந்தர ஸ்தலத்தை உண்டாக்குறேன். எப்போ தேவ சமூகத்தை விட்டு வெளியே வரீங்களோ, காட்ஸ் பிரசன்ஸை விட்டு வெளியே வரீங்களோ, அதற்கு பிறகு நீங்கள் தேவனுக்கு ஆப்போசிட்டாக செய்ய தொடங்குவீர்கள். அப்படியே ஆப்போசிட்டாக செய்ய தொடங்குவீங்க. இன்னைக்கு அதான் நடக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவங்க வெளியே போகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ கர்த்தர் அவங்களோட பேசுறதை நிறுத்துறாரோ அதுக்கப்புறம் அவனால் சபைக்குள்ளே உட்கார முடியாது.